ரெண்டாவது, பெண் வீட்டு தரப்புல சாப்பாடு கொடுக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நாங்க உங்கள்கிட்ட கேட்க போறது என்னன்னா, ஏன் சாப்பாடு கொடுக்க கூடாது? ரசூலாக தடை செய்தார்களா? இல்ல வலிமா தான் கொடுக்கணும். வலிமா மொழிபெயர்த்து சொல்லுங்க. வலிமா மொழிபெயர்த்து சொன்னா கல்யாண சாப்பாடு தான் கொடுக்கணும் அப்படின்வார். அப்ப கல்யாண சாப்பாடு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்ல பெண் தரப்புல நாம வாங்கக்கூடாது, அதுதான் சீதனமண்டமே. ஒரு சொத்து பருக்கை வாங்கினாலும் நம்ம சீதனமண்டம். இப்ப அதெல்லாம் கேள்வி. அவங்க சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க, எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை. எங்களுக்கு அது சப்ஜெக்டே இல்லை. அவங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க. இப்ப நம்ம ஒரு 100 சகன் கொடுக்க போறோம், 80 சகன் எங்களுக்கு அனுவோம். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? நீங்க 20 சகன் உங்களோட ஃபேமிலியால வாங்கண்டுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு என்னது ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசாகி நாங்களும் ஒரு 50 பேர் 50 சகனு கொடுக்க போறோம் அப்படி என்று சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா, அப்ப நீங்க தனியா கொடுத்துக்கங்க என்று சொல்றதுல என்ன பிள்ளை? மார்க்க ரீதியாக நீங்களா கொடுக்கறது நீங்க தனியா கொடுத்து, நாங்க எந்த நிர்பந்தமும் செய்யல, நீங்க தனியா கொடுத்துக்குங்க இடத்துல என்ன பிழை? இது மார்க்க ரீதியா எங்களுக்கு தெரியணும். இந்த குர்ஆன்லயே சொன்னாலே மார்க்க ரீதியா இது கூடாதுன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு. இல்ல நம்ம சும்மா என்ன செய்யலாது, இதை கூடாது ஹராம் அப்படின்னு சொல்லி நம்ம தடை செய்ய முடியாது. அப்போ முதல் விஷயம், 2 வலிமாக்களோ ஒருத்தர் 3 வலிமாவோ 4 வலிமாவோ 5 வலிமாவோ 6 வலிமாவோ கொடுக்க கூடாதுன்றதுக்கு எந்த தடையும் மார்க்கத்துல ஒருத்தர் சொல்ல முடியாது. ரெண்டாவது, பெண் தரப்பு விருந்து கொடுக்கறதை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது, அவங்களாக விரும்பி செஞ்சா. ஆனால் சில நிர்பந்திக்கிற இடங்கள் உண்டு. அதாவது நீங்களும் கொடுக்கணும்னு சொல்லி, பெரும்பாலும் அப்படி இல்லை. திருமண விருந்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்க தான் பாக்குறாங்க, சொந்த பந்தங்களை அழைக்கணும் தான் என்ன செய்யறாங்க, அவங்க பாக்குறாங்க. எனவே இதுல வந்து நம்ம தடை என்ன செய்யலாது, செய்ய முடியாது. அதே போல 2 பேரும் சேர்ந்து ஜாயின்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஜாயின்ட் வெட்டிங்னு வச்சிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். 2 பேரும் சேர்ந்து கொடுக்கறதுல மிக கவனமா இருக்கணும். பேச்சுவார்த்தையில நீங்களும் ஹாஃப் போடணும்னு சொன்னா அது கூடாது, நீங்களும் ஹோல் செலவுல ஹாஃப் என்ன செய்யணும் எடுக்கணும்னு சொன்னா அது கூடாது. ஏன்னா திருமணம் முடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து முழு பொறுப்பு யாரு செலவுக்கு? அந்த ஆண்மகன் மட்டும்தான். எல்லா விஷயம், அந்த பெண்ணுடைய எல்லா விஷயத்துக்கும் ஆண்மகன் மட்டும்தான் பொறுப்பு. அவங்க 1% தர வேண்டிய அவசியம் இல்லை. ஹோல் செலவாக இருக்கலாம், சாப்பாடு செலவாக இருக்கலாம், எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜொயினா நடக்கிறதா இருந்தா அவங்கள்ட்ட நிர்பந்தம் இல்லாம இன்டைரக்டாவோ டைரக்டா, அதெல்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சது, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீ எந்த நிர்பந்தமும் சமூக ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கலன்னு இருக்கணும். அவங்களாக இல்ல இது வந்து நம்ம எங்களுக்கு சேர்ந்துதான் செய்யணும் அப்படி என்ற லெவல்ல வருமாக இருந்தா அதை நம்ம என்ன செய்யலாம், மார்க்க ரீதியாக தடை செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமும் என்ன எங்கள்கிட்ட இல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல ஃபைன் திபனலக்கும் அன் ஷைஇன் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலுஹு ஹனிஅம் மரியா, அவர்கள் தங்கள் பக்கத்துல கொடுக்கப்பட்ட மகரிலிருந்து மனம் வந்து தந்தால் நீங்கள் உண்ணுங்கள் என்றாலாம். அப்ப மனம் ஒத்தலுக்கு என்ன ஆதாரம்? அதுக்கு ஆதாரம் எடுக்க இயலாது. அவங்களா மனம் வந்து தந்தனத்துக்கு 2 பேருக்குள்ள மனசாட்சி தான் ஆதாரம். அவங்க மனம் வந்து தந்தாங்களா மனம் ஓக்காம தந்தாங்களான்றது எங்களுக்கு எப்படி தெரியும்?